Hi everyone, நான் உங்களோட காயத்ரி என்ட்ரியில் எஃப்எஸ்டி மென்டராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ட்ரியில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்க சுஜித்தோட பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹாய் சுஜித். ஹாய் மேம். நீங்கள் என்ட்ரியில் சேர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் மாறினீங்க? ஏதாவது ரீசன் இருக்கா? மேம், ஃபஸ்ட்டு நான் 12th முடிச்ச உடனே டிப்ளமோ பண்ணேன். டிப்ளமோ பண்ணதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கோர் ஃபீல்டில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, மெக்கானிக்கல் ஃபீல்டில். ஸோ அதனால் டிப்ளமோ பண்ணேன். டேரெக்டாக பிஇ பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா 12th கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால மார்க் கம்மியாக இருந்தனால நான் வந்து டிகிரி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு டிப்ளமோ ஃபஸ்ட்டு மார்க் எது அதிகமாக வேணும்னு சொன்னனால டிப்ளமோ எடுத்து எனக்கு பிடிச்ச ஃபீல்டு நான் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் எடுத்தேன். மெக்கானிக்கல் நல்லா பண்ணி முடிச்சிட்டேன். மெக்கானிக்கல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து ஐடி ஃபீல்டில் இருந்தார், ஆர்கிடெக்ட் மேனேஜராக இருக்கார். அவர் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டிப்ளமோ முடித்த அந்த கேப்பில் வந்து அவர் கூட இருந்தனால எனக்கு கொஞ்சம் ஐடியில் போகலான்ற இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் கரெக்டாக அந்த டைமில் நான் டிப்ளமோ டு பிஇ பண்ணுற டைமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தனால நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து கொஞ்சம் நல்லா போச்சு, முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வரும் கம்பெனியில், காலேஜ்லேருந்து கூப்பிடுவாங்க, போய் அட்டன் பண்ணுவோம். ஒரு ரெண்டு ரவுண்டுக்கு மேலே என்னால் அட்டன் பண்ண முடியாது. என்ன ரீசன்னு கேட்டால் கொஞ்சம் அப்போ தான் கோடிங்ஸில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் வந்து சோஷியல் மீடியாலாம் அப்போது ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் சோஷியல் மீடியா பார்க்கும்போது என்ட்ரியில் வந்து கோடிங் வந்து தமிழில் சொல்லித்தரேன் அப்படின்ற ஒரு இது மெயின் கான்செப்ட் பார்த்தனால வீட்டில் நான் கேட்டேன், ரெஃபர் பண்ணி கேட்டேன், எனக்கு இதில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னேன். வீட்லேயும் ஓகே, உனக்கு ஓகேனா சேர்ந்துக்கோ அப்படின்னாங்க. நானும் என்ட்ரி வந்து எஃப்எஸ்டி சூஸ் பண்ணி எஃப்எஸ்டி இருக்க ரீசனாக இருந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாப் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆனீங்க இல்லையா? அந்த ஜாப் பிளேஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க, ஃபைனலாக எப்படி அச்சீவ் பண்ணீங்க? மேம், 1 வீக் பிஃபோர், அதாவது ஆஃப்டர் 1 வீக்கில் வந்து பிளேஸ்மெண்ட் அந்த கம்பெனி வருதுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் 1 வீக் பிஃபோர் வந்து சென்னை கிளம்புறேன். சென்னை கிளம்புற டைமில் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ட்ராவல்லே இதே 1 டே வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு அந்த 1 டே நினச்சி அங்கே போனேன். கொஞ்சம் மாமாவுக்கு ஒர்க் இருக்கனால ரிட்டர்ன் டு ஹோம் அந்த டே வந்துட்டு அதிலே 1 டே போயிடுச்சு. 6 days வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா வெப்சைட்டில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ், கோடிங் கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தேன். எக்ஸாவேரோட இன்ஃபோ என்ன அப்படின்னு சொல்லி அவங்களோட கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து செக் பண்ணி அந்த எக்ஸாவேர் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராஸ் நம்ம கோடிங்ஸ் ஏதாச்சும் கெயின் பண்ணு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்டில் எடுத்து 6 days நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து கம்பெனிஸ் போனோன்னே எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் பிளேஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் பிளேஸ் ஆனீங்க இல்லையா? அந்த கம்பெனியில் எத்தனை ரவுண்ட்ஸ் இருந்தது? அந்த ஒவ்வொரு ரவுண்ட்ஸ்லையுமே நீங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க? டெக்னிக்கலாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க? அந்த டெக்னிக்கல் கொஷின் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 ரவுண்டுன்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் அங்கே போக போக ரவுண்ட்ஸ்லாம் டஃப்பாக ஆரம்பிச்சிது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிளேஸ் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஆப்டிடியூட் ரவுண்டு தான். ஆப்டிடியூட் ரவுண்டு வந்து நம்ம ரொம்ப டஃப்பாக இருக்கும், அந்த அளவுக்குலாம் கொஸ்டின் கேட்கல. ஜென்ரல் சூடோ கோட், பசில் கொஸ்டின்ஸ், பேசிக் ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டாங்க. ஆப்டிடியூட் ரவுண்டு ஈஸியாக இருந்துச்சு. ஆப்டிடியூட் ரவுண்ட்லேயே ஒரு 200 மெம்பர்ஸ் எழுதியிருப்பாங்கன்னா அதுலேயே வந்து 150 மெம்பர்ஸ் ஆட்ட இது பண்ணாங்க. அவங்க அடுத்த 3 ரவுண்டு வந்து கொஞ்சம் டஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ்க்கு ஏதாவது புக்ஸ் ரெஃபர் பண்ணீங்களா? மேம், ஆமாம். நம்ம நார்மலாக போய் கூகுளில் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்னு போட்டாலே நிறைய எம்சிக்யூஸ் கொஸ்டின் வரும். நம்ம எந்த அளவுக்கு எம்சிக்யூ கொஸ்டின் ப்ராக்டிஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆப்டிடியூட் ரவுண்டு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே. செகண்ட் ரவுண்டு வந்து கோடிங்ஸ் ரவுண்டு தான், டெக்னிக்கல் ரவுண்டு. எனக்கு வந்து டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஜாவாலேருந்து கேட்டாங்க. ஜாவா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம எதிர்பார்க்குறோம், நம்ம போய் எங்கள் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு. கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. கிளியராக ரீட் பண்ணி இதுதான் அந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாலே கோடிங்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் 4 to 5 அதுக்குள்ள லைன்ஸில் தான் கோடிங்ஸே இருந்துச்சு. நானும் போய் ஃபர்ஸ்ட் நீங்கள் மென்ஸ்டாக் படிச்சிங்க இல்லையா? அங்கே இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் தானே மெயின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக படிச்சிருப்பீங்க. அப்புறம் எப்படி ஜாவாவில் எழுதுனீங்க? மேம், நான் ஃபஸ்ட்டு காலேஜில் படிக்கும் போதே எனக்கு ட்ரைனிங் கொடுத்தது ஜாவா தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவா தான் கொடுத்தாங்க. எனக்கு ஜாவாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் இயரில் ஒரு 6 month ஆட்ட ஹாஸ்டல்லே வந்து ட்ரைனிங் ஃபுல்லாக கொடுத்துட்டு கோடிங்ஸ்லாம் இப்போ இன்டர்வியூஸ்லாம் வந்து அட்டன் பண்ண விட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரையுமே எனக்கும் ஃபஸ்ட்டு ஜாவா எதுவும் தெரியாது. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவாவே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் ஜாவா இருந்தால் போதுன்ற மாதிரி அப்போ இருந்துச்சு. ஸோ அதனால ஜாவா நான் அப்போ நல்லா லாங்குவேஜ் தான் மாறுதே தவிர லாஜிக்ஸ் ஒன்று. இங்கே எழுதுகிற லாஜிக்ஸை தான் அது சின்டாக்ஸுக்கு நம்ம புரிஞ்சு கற்றுக்கிட்டாலே போதும். நான் ரொம்ப கஷ்டம் கோடிங்ஸ்லாம் பெருசாக போடணும் அப்படிலாம் இல்லை. அதாவது 200 lines ஆஃப் கோடிங்கை 10 லைன்ஸும் முடிக்கிற அளவுக்கு. இங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன வவல் கவுண்ட்ஸ் கோட் எழுதுறோமோ அதே தான் அங்க எழுத போறோம். சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எழுதுறோம், அங்க ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் புரிஞ்சிக்கிட்டா மட்டும் மத்தபடி ஒரு இதுல. சோ எந்த ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிட்டா போதும். போதும். என்ன இன்டர்வியூஸ் வேணாலும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்.
ஓகே ஓகே செகண்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் கேட்டாங்க. டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு அந்த ஃபியரோடய போய் உட்காந்தேன். ஆனால் நான் வந்து நிறையா லீவ் டைம்ஸில் அந்த கோடிங்ஸ் பார்த்தா அந்த ஒரு கோடிங்ஸ் அப்படியே கேட்டிருந்தாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ரவுண்டு எனக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் தெரியல, பயம் இருந்துச்சு, பட் ஆனால் போட்டேன். அது அடுத்தது 156லேருந்து அப்படியே ஃபில்டர் ஆகி 80-70க்கு வந்துருச்சு. கோடிங்ஸ் ரவுண்டு எல்லாம் பயந்துட்டு கொஞ்சம் விட்டாங்க. நிறையா பேர் ரொம்ப பெருசாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பட் ஆனால் அங்கே கோடிங்ஸ் அவ்வளோ இல்லை. ஜென்ரல் கொஸ்டின்ஸ் என்னமோ அதுக்கு லாஜிக் என்னன்னு திங்க் பண்ணால் போதும். தேர்ட் ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேம், தேர்ட் ரவுண்ட் வந்து ஹெச்ஆர் இன்டர்வியூஸ் வச்சு ஃபைனல் ரவுண்ட் முடிக்கலான்னு இருந்துச்சு. ஸோ இன்னும் 70 மெம்பர்ஸ் இருக்கனால குரூப் டிஸ்கஷன் ரவுண்ட் கொடுத்தாங்க. குரூப் டிஸ்கஷன் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வே ஆஃப் டாக்கிங் இங்கிலீஷ் தான். அந்த ஃபியர்னஸ் வந்து நம்ம கண்ணில் காட்டக்கூடாது. ஒரு 10 பேர் நம்ம அந்த இடத்துல உட்காந்துருக்கனாலும் அவங்க வாட்ச் பண்ணுறது ஃபியர் இல்லாமல் யார் டாபிக்ஸ் எடுத்து டக்கு டக்குன்னு பேசுகிறாங்க. ஓகே, கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங்கில் இருந்தீங்களா இல்லை இப்போ கொஞ்சம் மேம் அந்த டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் கொடுக்க எங்களுக்கு அந்த இன்டர்வியூஸ் வந்து ஐ மீன் ஹாஸ்டலில் நாங்கள் இருந்தோம். ஹாஸ்டலில் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வீக்லி ஒரு 5 days கிளாஸ்னால் 3 days தான் வந்து கோடிங்ஸ் கிளாஸ் இருக்கும். மீதி 2 days வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் கிளாஸ் தான் நடக்கும். கம்யூனிகேஷன்லாம் எங்களுக்கு வந்து டேரெக்டாக ஸ்டேஜில் ஏறி டெய்லி ஒருத்தர் ஒரு 15 to 20 minutes பேசுகிற அந்த ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அந்த கம்யூனிகேஷன் ரவுண்ட் ஈஸியாக குரூப் டிஸ்கஷனில் ஃபியர் இல்லாமல் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுது. அடுத்த ரவுண்ட் அதுலேருந்து அப்படியே என்ன ஃபில்டர் ஆகி அப்படியே பாதிக்கு பாதி இப்படியே அப்படியே டக்கு டக்குன்னு ஃபில்டர் பண்ணாங்க. 4th ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் ரவுண்டு வச்சாங்க. அந்த அசஸ்மெண்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினை ஆஸ்க் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஸ்டினை வந்து டக்கு டக்குன்னு கொஸ்டினை கேட்டுருவாங்க. ஒரு 10 members சுற்றி இருக்காங்கன்னா டக்குன்னு நீங்கள் எந்திரிச்சு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வச்சாங்க. அந்த ரவுண்ட்ஸ் நான் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து ஹெச்ஆர் ஃபைனல் இன்டர்வியூ ரவுண்ட். ஹெச்ஆர்ஸ் வந்து லைக் அவரோட நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தாரு, ஜென்ரல்ஸ் கொஸ்டின் கேட்டார், அப்புறம் இன்ட்ரடக்ஷன் யுவர் செல்ஃப் கேட்டார், அப்புறம் வெயிட் பண்ண சொன்னாங்க. ப்ளீஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் பிளேஸ்மெண்ட் ஜேர்னி. எஸ். என்ட்ரியில் உங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது? லைக் யூ ஸ்டார்ட் த கோர்ஸ் ரைட், கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து உங்கள் பிளேஸ்மெண்ட் வரைக்கும் இங்கே உங்களோட ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். மேம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எஃப்எஸ்டின்னு சூஸ் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு எஃப்எஸ்டினால என்னன்னு தெரில. நான் வந்து படித்தது ஜாவா அந்த மாதிரி முடிச்சனால இங்கே டக்குன்னு எஃப்எஸ்டினா என்னன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. டக்குன்னு எஃப்எஸ்டி கோர்ஸ் எடுத்துட்டேன். ஆனால் அந்த எஃப்எஸ்டியில் ஜாவா இருக்குன்னு ஒன்று தெரியும். ஆனால் அந்த எஃப்எஸ்டிக்குள்ளே ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இருக்குது, அதுதான் எஃப்எஸ்டி அப்படின்னு, மெயின் ஸ்டாக்னா அப்படி தான் அதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாமல் போச்சு. ஃபஸ்ட்டு தெரில. பட் ஆனால் என்ட்ரி உள்ளே போனேன். எஃப்எஸ்டி எடுக்கிற ரீசன் என்னன்னு சொல்லி அப்போ தான் யோசித்தேன். எஃப்எஸ்டி வந்து இருந்தால் நம்ம ஒரு வெப்சைட்டே கிரியேட் பண்ணலாம், ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து மெயின் ஸ்டாக்ல இருந்துச்சுன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ எஃப்எஸ்டி எடுத்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லோரும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு நிறையா நியூவாக திங்க் பண்ணி எனக்கு நான் கோடிங்ஸ் ரவுண்ட் அந்த இதில் அட்டன் பண்ணும்போது ஹெச்டிஎம்எல்ஸ் பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. அப்போல்லாம் அந்த சிம்பிள் கொஸ்டின்ஸ்க்கே எனக்கு வந்து ஆன்சர் தெரியாமல் இருந்துச்சு. இதில் வந்து ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஒரு கோடிங்ஸ் டிசைன் பண்ணுறது, ஸ்கிரிப்டிங் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறது எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எனக்கு எஃப்எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதுதான் வந்து யூஸ்ஃபுல். அது இருந்தால் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிடலாம், மெயின் அது தெரிஞ்சாலே ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ற நாலேஜ் வந்து எனக்கு எஃப்எஸ்டியில் என்ட்ரியில் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ட்ரியில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த இது இருந்தனால தான், இந்த ஸ்பெஷல் திங்ஸ் இருந்தனால தான் என்னால் அந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஜேர்னியை அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுங்கள்? மேம் இப்போ ஒரு கம்பெனி வருது அப்படின்னா, இப்போ கம்பெனியில் எஃப்எஸ்டி எனக்கு எப்படியும் கோடிங்ஸ் ரவுண்ட்ஸ் இருக்கும், பயம் இல்லாமல் என்னால் இப்போ அட்டன் பண்ண முடியும். ஏன்னா என்ன எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த ஃபியர்லாம் இப்போ இல்லை. ஏன்னா நான் எல்லாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருக்கேன். லாஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாமுக்கு இப்போ ஒரு 2 days 3 days இருக்குன்னா நான் ஜஸ்ட்டு ஒரு ரீகால் மட்டும் பண்ணேன்னா நான் ஒரு கம்பெனிஸில் எப்படி கோடிங்ஸ் ரவுண்ட்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ணுற அளவுக்கு என்ட்ரி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் வந்து ஹேக்கரத் பிளாட்ஃபார்மில் அட்டன் பண்ணீங்க இல்லையா, அது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் எப்படின்னா நம்ம நேர்லேருந்து அட்டன் பண்ணுற மாதிரியே மூவிங்ஸ் இல்லாமல் நம்மளை ஒருத்தங்க வியூ பண்ணிட்டு இருக்க மாதிரியே அந்த இது இருந்து பயம் இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்சதை அட்டன் பண்ணலாம். ஃபேஸ் பண்ணி அது ஒரு டைம் கொஞ்சம் பயம் எடுத்துருச்சு. அது நம்ம டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணும்போது கோட் எரர்னு வந்துச்சு. ஆனால் அந்த எரர் வந்து எப்படி கிளியர் பண்ணுறன்ற ஐடியா வந்து எனக்கு இதில் தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பிளேஸ் ஆகிட்டீங்க இல்லையா, ஸோ இப்போ கரண்ட்டாக நிறைய பேர் நம்ம என்ட்ரிலேயே கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாப் தேடுவாங்க இல்லையா. ஸோ நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்தும் சில பேர் உள்ளே வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு 3 tips சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக தான் இருக்கும். நம்மளுக்கு புதுசாக பார்க்குறீங்க, நம்மளை வந்து எடுத்தோன்னே நம்ம ப்ராக்டிஸில் இல்லை ஈஸியாக இருக்கும்னு அந்த மைண்ட் செட்டில் கற்றுக்கிட்டா ஈஸியாக இருக்கும்.
ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுறக்கூடாது. நம்ம மேம் இப்போ நீங்கள் சொல்லித்தரதை வச்சு நம்ம வந்து சொல்லித்தந்தா நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் ரெடி ஆயிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு அது போடும்போது டக்குன்னு கேட்கும்போது இந்த கொஸ்டினா இது எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ட்ரியோட மென்டர்ஸ் லைக் கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் மென்டர்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க உங்களோட இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ண? ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னா கோஆர்டினேட்டர் ஐஸ்வர்யா மேம் வந்து பார்த்தீங்கன்னா மேம், நான் வந்து எந்த ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் நான் வந்து டக்குன்னு சொல்லிடுவேன். ஏன்னா அடுத்த நாள் வந்து என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது மேம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் எப்போ வேணாலும் டக்குன்னு ஃபோன் பண்ணுவேன். மேம் ஃபோன் அட்டன் பண்ணி ஓகே சுஜித் நான் வந்து பார்த்துட்றேன், நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஐஸ்வர்யா மேம். அதே மாதிரி காயத்ரி மேம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கோடிங்ஸ்லாம் போடுவேன், நைட்டு 11 o'clockலாம் எனக்கு டவுட் வந்துடும். அதை எனக்கு முடிக்காமல் தூங்கினாலே ஒரு மாதிரி ஃபியர், இதை முடிக்கலையேன்னு தோணும். அப்போயே நான் உங்களுக்கு கால் பண்ணி டவுட் கேட்டாலும் நீங்கள் வந்து எனக்கு அப்பயே அதை கிளியர் பண்ணீங்க. டவுட்டுன்னு கேட்டால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க, ப்ளஸ் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க? மேம் நிறைய பிடிஎஃப் லைக் இப்போ நம்ம கற்றுக்குற, இப்போ நான் ஃபுல் எஃப்எஸ்டி கற்றுக்கிட்டேன்னா எஃப்எஸ்டியோட கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ஸ் ஃபுல்லாக பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணிப்பேன். டவுன்லோட் பண்ணிட்டு அதில் மோஸ்ட் ஆஃப் எம்சிக்யூஸ் கொஸ்டின்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் கோடிங்ஸ் கொஸ்டின்லாம் கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க, ஆன்சர் இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா எம்சிக்யூஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு கடைசியாக பிடிஎஃபோட எண்டில் ஆன்சர் இருக்கும். நான் லாஸ்ட்டாக ஆன்சர் செக் பண்ணி பார்ப்பேன். எப்படி நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறோமோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் இருக்குன்னா என்னால் ஒரு 10, 8 அந்த அளவுக்கு தான் மார்க் எடுக்க முடிஞ்சது. ப்ராக்டிஸ் எடுக்க நான் லாஸ்ட்டாக பண்ண கொஸ்டின்லாம் 25க்கு 25 என்னால் எடுக்க முடிஞ்சது. நம்ம எந்த அளவுக்கு அந்த பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுறோமோ நம்ம அதில் வந்து கோட்செஃப்ல வந்து நம்ம அதிகமாக டவுன்லோட் பண்ணி செக் பண்ணலாம். அதுலேயே கோடிங்ஸும் போட்டு பார்க்கலாம். அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபைனலாக என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இனிமேல் என்ட்ரியில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இதுவரையும் இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க வந்து நான் டெக்னிக்கலாக இருக்கேன், இதுவரையுமே எனக்கு இப்போ எதுவுமே புரியல அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை வந்து நம்ம சீக்கிரம் கெயின் பண்ணிக்கலாம். வந்து இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, நான் டெக்னிக்கில் இருக்கேன், இயர் கேப் விழுந்துருச்சு, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பயப்பட வேண்டாம். நம்மளுக்கு ஸ்கில் ஒன்று இருந்தால் போதும், நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் ஜேர்னியை, உங்கள் பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சுஜித். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு ஐடி கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணி பிளேஸ்மெண்ட்டில் அச்சீவ் பண்ணணும்னா, நீங்கள் ஏதாவது ஐடி கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்ம் இருக்குது, ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ.